ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு சேனல். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, செட்டிநாடு சிக்கன் கிரேவி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிக்கோங்க. ஒரு கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துப்போம். அது கூட பட்டை, கிராம்பு, ஏலக்காய் சேர்த்து ஒரு 4-5 கல்பாசி சேர்த்து ஒரு அரை டீஸ்பூன் அளவு பெருஞ்சீரகம் சேர்த்து அது நல்லா பொரியட்டும். அது கூட அரை டீஸ்பூன் அளவு ஜீரகம், அரை டீஸ்பூன் அளவு மிளகு சேர்த்துப்போம். அப்புறம் ஒரு 3/4 டேபிள் ஸ்பூன் அளவு மல்லி சேர்த்து அதையும் நல்லா வதக்கி விட்டுடுங்க. இப்போ இந்த கிரேவிக்கு தேவையான அளவு காரத்துக்காக நான் ஒரு 7-8 வரமிளகாய் சேர்க்க போகிறேன். உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ சேர்த்துக்கோங்க. நீங்கள் இதையும் நல்லா வதக்கி விட்டுடுங்க. இப்போ நான் ஒரு அரை மூடி தேங்காய் துருவி வச்சுருக்கேன், அதையும் அது கூட சேர்த்து நல்லா வதக்கிடுறேன். இப்போ இதை மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு கடாயில் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் விட்டுப்போம். அது கூட ஒரு 1/4 டீஸ்பூன் அளவு பெருஞ்சீரகம், அப்புறம் பட்டை, கிராம்பு, இலை சேர்த்து ஒரு 2 பெரிய சைஸ் வெங்காயம் நான் எடுத்திருக்கேன். அதையும் நல்லா வதங்கின உடனே அது கூட 1/2 டேபிள் ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துருக்கேன். அதையும் நல்லா வதக்கி விட்டுடுங்க. இப்போ நான் ஒரு 3 தக்காளி எடுத்திருக்கேன், மீடியம் சைஸ் தக்காளி எடுத்திருக்கேன். அதுவும் நல்லா வதங்கட்டும். அது வதங்கினோடனே கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துருக்கேன். இப்போ ஒரு 1/4 டீஸ்பூன் அளவு மஞ்சத்தூள் சேர்த்துருக்கேன். அப்புறமா கொஞ்சமாக கொத்தமல்லி சேர்த்துக்கோங்க. இப்போ இது கூட நான் ஒரு 3/4 கிலோ சிக்கன் சேர்த்துருக்கேன். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. இப்போ இது கூட நம்ம ஆல்ரெடி அரைச்சி எடுத்தோம்ல மசாலா, அதையும் இப்போ இதில் சேர்த்துக்க போகிறோம். இதில் சேர்த்து விட்டுடுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. இப்போ உங்களுக்கு பாருங்கள், இதில் காரம் பத்தலைன்னா நீங்கள் சில்லி பவுடர் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. இந்த கிரேவிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துப்போம். இப்போ கொஞ்சமாக தண்ணி சேர்த்து மூடி வச்சுருங்க. இப்போ இது கூட கொஞ்சமாக கொத்தமல்லி சேர்த்துப்போம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. இப்போ நம்மளோட செட்டிநாடு சிக்கன் கிரேவி வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுவோம். நம்மளோட செட்டிநாடு சிக்கன் கிரேவி ரெடி.